இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி தலைவரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே, வருங்கால தமிழக முதல்வரே வருக. அதாவது தப்பு தப்பா எழுதி கொண்டு போய் கொடுத்து அனுமதி வாங்குறது, அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அனுமதியை மறுத்துச்சுங்கிறது, திருப்பி போய் அனுமதி கொடுக்குறது, அதுலயும் தப்பு தப்பா எழுதுறது. அதாவது ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க. திமுங்கலம் நீ என்ன பண்ற, நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாதர. அத நிர்மல்குமார் நீ என்ன பண்ற, தப்பு தப்பா எழுதி கொடுத்து அனுமதி வாங்கு. ஆதவ் நீ என்ன பண்ற, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மறுத்துச்சுன்னு சொல்லி நீ ஒரு ட்வீட் போட்டு விடு. பேயே திமுங்கலம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜார. புசியானது நீ என்ன பண்றீங்க, கட்சிக்காரலாம் தூண்டி விட்டு திமுகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து நமக்கு சதி பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அது பக்கத்துல இருக்கா, நீங்க ஒழுங்கா எழுதி கொடுத்து அனுமதி வாங்கிடலாம்ல அப்படிங்கிறதுக்கு வாங்கிடலாம். வாங்கினா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா என்ன பேசணும்னு தெரியல, அதனால தப்பு தப்பா எழுதி கொடுத்து ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க என்ன சார் சொன்னீங்க, நான் நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு ஆடுடா, ராஜிக்கு மீறி பேசாத. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம்ல சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஓட்டலக்கார. அது மாதிரி நீங்க வந்து என்னத்தை பேசுற போறாரு, நீங்க போடுற ரூட்டா, அது ஓட்டா, அது கேட்டா, திருவரம்பூர்ல சாப்பிடலாம் புரோட்டா இப்படிதான் வச்சுட்டு இருப்பாரு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரி எனக்கு தெரியல. நொண்டி சாக்கு சொல்லாத சாமி. சாமி நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்கள் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறா பாத்தீங்களா? விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். மறந்துட்டியா? பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல, சரியான பொழுதுபோக்கு. இந்த தேர்தல் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது வந்து இருமுனை போட்டி மட்டும்தான். ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புள்ளிட்டு போறா? 2020-21 அதிமுக ஆட்சி, அப்பொழுது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற ஒரு புதிய சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இது வெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அல்ல, இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் புதிய வரலாறு. அவர்தான் ஓவரா பண்றாருனா நீ அதுக்கு மேல ஓவரா பண்ற. இனி வரும் காலம் நம்முடையது. அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தமிழக வெற்றி கழகம் என்ற மந்திரம் ஒலிக்கட்டும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. நம் வேட்பாளர்களின்
வெற்றி செய்தி இட்டையை அதிர செய்யட்டும், இட்டையை அதிர செய்யட்டும், இட்டையை அதிர செய்யட்டும். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். நம் தலைவரின் தலைமையில் ஒரு பொற்கால ஆட்சியை அமைப்போம். இந்த மேடையில் உறுதியேற்போம். வெற்றி நமதே. Hey Ram, the days have changed, man. Just like that, people are fata coming up. Huh? அடுத்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த டைலாக்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்க கேட்டன்னு தெரியல. பாத்துறோமா போட்டி டைலாக்கையும் உடல நீ என்ன டிவிக்கே தான் தமிழ்நாடு. எப்படிராக்க அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? எழுத்தரவனுக்கு தீ வச்சு கொளுத்த முளை எமம்ல எழுத்தரவனுக்கு. தலைவர் பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாருனே. போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், ஜெய் விஜய், போடா விஜய். ஜெய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படி விஜயோ, இப்படி விஜய், எல்லாம் ஒரு விஜய். என் தலைவனை பார்த்தாடா சம்பவம் எப்போன்னு கேட்டீங்க. என் தலைவன் சம்பவம் பண்ண கிளம்பிட்டான்டா. இனிமே தாண்டா இருக்கு உங்களுக்கு சம்பவம் 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 சம்பவம். சம்பவக்காரனை உசுப்பி விட்டீங்கடா டே. சம்பவம் செய்யவே பிறந்தவன்டா அவன். இப்போ பாருங்கடா என் தலைவன் பண்ற சம்பவத்து. என் தலைவன் பண்ண போற சம்பவத்துல மொத்த தமிழ்நாடுமே அதிர போகுது. அது நீங்க எல்லாம் பார்க்க போறீங்கடா. ரோட்ல பல்லா இருக்குன்னு தலைவர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாராம். நீ ஓட நீ கோஸ்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். சரிப்பட்டு வர மாட்டோம். என்ன பேசாம இருக்கீங்க? நேர்மை போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவகவினர் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்டியலை பார்க்கும்போது எல்லாருமே நடுங்க வைக்குது. இவங்க கன்ஃபார்ம் வந்து பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்துது. நான் வேட்பாளர் லிஸ்ட்டை படிக்கிறேன், உங்களுக்கே அது தெரிய வரும் என்பதுதான். சாமிநாதன்றவர் பாஜக முன்னாள் எம்எல்ஏ லாஸ்பேட்டையில போட்டிடுறாரு. 1000 விளக்கு செல்வராஜுக்கு, 1000 விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்குறீங்களே, நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்க கூடாது. குறுக்க பேசின அந்த நாய செருப்பால் அடிக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அசனான்றவர் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ காரைக்கால் தெற்குல போட்டிடுறாரு. அடுத்தது வடபழனி பெருமாளுக்கு. தலைவரே, வடபழனி முருகனுக்கு தானே, பெருமாளுக்குன்றீங்களே. எதுக்கு பேசுறியா? அந்த நாய செருப்பாலே அடிங்க. அப்புறம் சாய் சரவணகுமார், இவர் வந்து பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர், திருப்புவனையில போட்டிடுறாரு. எழும்பூர் குமாருக்கு இல்லங்கப்பா, குமாருக்கு இல்லன்னு சொல்ல வந்தார். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அப்புறம் ராமுன்றவர் பாஜக முன்னாள் நிர்வாகி, மணவெளியில போட்டிடுறாரு. குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவுல இருந்து அரசியல் இருந்தவரு, தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவரு அண்ணன் ஆமா ஐயாசாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். அப்புறம் பிரகாஷ் குமார் சுயேட்சை எம்எல்ஏ, இவர் பாஜக ஆதரவாளர். இவர் வந்து முத்தியால்பேட்டையில போட்டிருக்கிறார். மைக்கில இன்னைக்குதான் கட்சியில சேர்ந்திருக்கா, அவனுக்கு என்ன பேச தெரியும். அப்புறம் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி நெட்டப்பாக்கம்ல போட்டிடுறாரு. எல்லாருமே அதிமுக பாஜக, மோஸ்ட் ஆஃப் இதுல பாஜக சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம நல்லா தெரியுது, தாவக வந்து ஏதோ ஒரு வகையில பாஜகவோட தொடர்பு வச்சிருக்காங்க, கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க என்பது. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் லாட்டரி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் கிடைக்குது. ரங்கராஜு, லட்சுமணன், வி.கே. விஜயகுமார், பசவையா, அனில் மேனன். எனக்கு என்னமோ இது கோமாளி கூட்ட மாதிரியே தெரியுது. போங்க. நம்பி அப்புறம் அண்ணன் பிரச்சாரத்துக்கு வண்டி கிண்டல் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல குடிக்கிட்டவல நானே ஏறி கட்டிட்டேன். அந்த பெண்ணு மேல
நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க. யார் நீ? அடுத்த வாரம் எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு வராங்கல்ல, ஓ பிரச்சாரம். அதுக்கு பர்மிஷன் கொடுக்க. நல்ல விஷயம் தான். லெட்டர் சாரு தான் போல இருக்கு. சீக்கிரம் பாருங்க, வேலை இருக்கு. அப்புறம் அந்த தண்ணி மேட்டர் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுனா கக்கூஸ் தண்ணி மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. கவுண்டா சார் டேட் டிக்கெட் போடலனா நீங்களே பார்த்து பண்ணுங்க, வேலை இருக்கு. புரியுங்க? அதான் அந்த கக்கூஸ் தண்ணில பயங்கர கஷ்டம். என்ன இது இந்த பர்மிஷன் லெட்டர். இது பர்மிஷன் லெட்டரா? எதுக்கு பர்மிஷன்? இந்த பிரச்சாரத்துக்கு. எங்க அண்ணன் விபச்சாரத்துக்கு பர்மிஷன் வேணும். டைமிங் 9 மணி கால் சீட்டு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 3000 பேர். படம் 4000 பேர் வருவாங்க. அது கொஞ்சம் பார்த்து. ஆம்பள அது டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி. ஆமா சார், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மரத்துல ஒரு 10,000 பேர் வருவாங்க. அதையும் பார்த்து. அண்ணனுக்கு தம்பியாகவும் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாகவும் இருக்கும் ஜில்லா ஹரி. யார் அந்த ஜில்லா ஹரி? ஆமா, ஜில்லா ஹரி. ஜில்லா ஹரி வேட்பாளர் கைக்கிறீங்க சார். எலும்புத்தூர் வேட்பாளர் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் பாத்துக்கிறேன். எது எலும்புத்தூர் வேட்பாளரா? ஆமா சார், வேட்பாளர் மேல கை வைக்கிறேன். ஏண்டா உன்னையெல்லாம் எவன்டா வேட்பாளர் அறிவிச்சது? என்ன யார் அறிவிச்சா? நானே அறிவிச்சுக்கிட்டேன். ஓ நீங்களே உங்களை வேட்பாளரா அறிவிச்சு. சரி ஓகே ஏதாவது பரவாயில்ல. இந்த அப்படி போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும். போங்க ஆன்லைனா சார். ஒரு நிமிஷம் சார், இப்படி பாருங்க, இப்படி தருங்க, இப்படி அந்த பொம்பளை மாஃபிங்க அந்த அந்த வாரத்தை மிஸ் பண்ணிட்டேன். நீ ஒரு ஆம்பளை ஐட்டம் தேவனாமவும் டேய் லூசு பரவாயில்ல. ஆன்லைன்னா இது கிடையாதுடா. பரதேசி நாய்களா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இது இல்லையா? இதானே சொல்லி கொடுத்தாங்க. ஓ இதுதான் ஆன்லைன்ல அப்ளை பண்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ப உனக்கு இந்த லெட்டர் தேவைப்படாது. இதை என்ன பண்ணணும்னா இதை எப்படி 3ஆ மடிக்கணும். சரி, இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் 1 இருக்குல்ல, அதை பின்னாடி மடிக்கணும். நடுவாக்கில் கையை விட்டு பொழந்துக்கிட்டு இப்படி மேவாக்கில் இப்படி எடுத்து விட்டுனாக்கா கப்பல் வந்துடும். வந்துச்சா? எப்படி இப்ப என்ன பண்ணலாக்கா, இந்த இப்படி பத்திரமா வச்சுக்கோ. அங்க மூலையில தண்ணி ஒண்ணுச்சுல்ல, அதுல கொண்டு போய் விட்டு விளையாண்டுட்டு 6 மணிக்குள்ள பொழுதுசாரத்துல வீடு போய் சேர்ந்துடணும். சரியா? வீட்டுல தேடுவாங்க. கிளம்புங்க போங்க. இது டிவி கேன்னு எழுதுறோம். இது சைடு 2026. ஆமா இங்க வா. இது என்ன இந்த துண்டை போட்டு அழைக்கிறீங்க? இது வந்து நம்ம கட்சி ஆபீஸ்ல. ஆமா சுரா கண்டுபிடிச்சா. எஸ்கே